ஆம், பெருமானாரினுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய குணாதிசயங்கள் போன்றவையெல்லாம் ஹதீஸாக நாம் கருதுகின்றோமே. இன்னொரு கேள்வியை கேட்கிறார்களே, ஹதீஸாக பெருமானார் அறிவித்த அனைத்தையுமே நாம் பின்பற்ற முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயால் அவர்கள் நமக்கு காண்பித்த விஷயங்கள் அனைத்தையுமே நாம் பின்பற்ற முடியுமா? அல்லது நாம் பின்பற்றுவதற்கு தகுந்தவைகள் ஹதீஸிலே இருக்கிறதா? இந்த ஹதீஸ் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, சுன்னத் என்றால் என்ன என்பதனுடைய வேறுபாட்டினை நமக்கு விளக்க வருகிறார் அப்துர் ரஹ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹதீஸினுடைய முழு விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஹதீஸிற்கும் சுன்னத்திற்கும் என்ன வேறுபாடு என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, பொதுவாக ஹதீஸ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்த வாழ்க்கை தொகுப்பு. அந்த வாழ்க்கை தொகுப்பிலே நம்மால் எதையெல்லாம் பின்பற்ற முடிகிறதோ அதை தான் சுன்னத் என்கிறார்கள். அது நபிகள் நாயகத்தின் சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அங்கீகாரமாக இருக்கட்டும், அங்கு அசைவுகளாக இருக்கட்டும், அனைத்துமே சுன்னத்து தான். ஆக சுன்னத்திற்கு வரையறை என்ன? நாம் ஹதீஸிற்கு முழு விளக்கத்தையும் பார்த்து விட்டோம். சுன்னத்திற்கு வரையறை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனில் கூறுகிறான், இன்னக லஅலா குலுகின் அலீம் என்பதாக. நபியே, நீர் மகத்தான் நற்குணத்தை இருக்கிறீர் என்பதாக. நாம் கவனிக்க வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை குறிக்கிறது. சுன்னத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சுன்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்திலே கூறுகிறான், உஸ்வத்துல் ஹஸனா என்பதாக. நபியை உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக காட்டுகிறோம் இந்த சமுதாயத்திற்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக கூறுகிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சுன்னத்திற்கு ஒரு அற்புதமான வரையறையை கொடுத்து விட்டான். அடுத்ததாக மார்க்கத்தில் அடிப்படை சட்டங்கள் எடுக்கக்கூடிய ஃபுகஹாக்கள், ஃபகீஹ்கள் கூறுகிறார்கள், சுன்னத் என்பது, அதாவது மார்க்கத்தில் சட்டம் எடுப்பதற்கு எந்த ஒரு சுன்னத் ஆதாரமாகவும் பயனுள்ளதாகவும் தகுதியாகவும் இருக்கிறதோ அதுதான் சுன்னத் என்பதாக. அனைத்து சுன்னத்துமே பயன்படுகிறது தானே, அதில் என்னது பயன்படுவது என்னது அப்படின்னு பார்க்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அதாவது நம்ம ஒழு செய்கிறது மொத்தம் 4 தான். நாளே நாள் செஞ்சால் போதும், ஒழு கூடிடும். அதாவது முகம் கழுவுவது, கை கழுவுவது, தலையில் 4இல் ஒரு பாகம் மசாஜ் செய்வது, கால் கழுவுவது, இதுதான் ஒழு செய்வதன் முறை இதுதான். ஆனால் ஃபுகஹாக்கள் ஹதீஸிலிருந்து எடுக்கிறார்கள் 3 முறை, இது ஒவ்வொன்றையும் 3 முறை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும், வாய்க்கு குளிக்க வேண்டும். இதை அனைத்துமே நபிகளார் செய்தது. இதை அனைத்தும் எடுக்கிற பொழுது இதை சுன்னத் என்கிறார்கள். ஆக மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்கள் இருக்கக்கூடிய ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு சுன்னத்து மார்க்க சட்டங்கள் எடுப்பதற்கு ஆதாரமாகவும் தகுதியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதோ அதுவே சுன்னத் என்பதாக. அது மட்டுமல்லாமல் மார்க்க அறிஞர்கள் இந்த சுன்னத்திற்கு வரையறை கூறுகிறார்கள். அதாவது ஃபர்லு, மார்க்கத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய ஃபர்லு, அடுத்ததாக வாஜிபு, அடுத்ததாக சுன்னத் என்பதாக. இதுதான் சுன்னத்தினுடைய வரையறை. ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் உண்டான வேறுபாடு இதுதான். ஆக ஹதீஸில் நாம் சுன்னத்தில் எதை பின்பற்ற வேண்டும்? சுன்னத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தொகுப்பில் அனைத்தையும் நம்மால் பின்பற்ற முடியுமா? முடியாது. அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தில் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதை அழகிய முறையிலே நமக்கு இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவி மனம் முடித்திருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவிலே 3வது அத்தியாயத்திலே பதிவு செய்கிறான், வசுலாசு ருபா என்பதாக. ஒரு சராசரி முஃமினுக்கு 3 அல்லது 4 மனைவிகள் தான் இருக்கும். 4 மனைவி நிர்ணயிக்கப்பட்டது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் 11 மனைவிமார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக பிரத்யேகமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மனம் பிடிக்கும் பொழுது எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல், எந்த ஒரு மஹரும் இல்லாமல் திருமணம் முடித்திருப்பார்கள். அதாவது மஹர் இல்லாமல் திருமணம் முடிப்பது, மஹர் என்பது ஃபர்லு, அதை கொடுக்காம திருமணம் முடிப்பது திருமணமே கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கென்று அங்கீகரித்த ஒன்றது. அது மட்டுமல்லாமல் தொழுகையிலே தஹஜ்ஜுடைய தொழுகை, நாம் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுதா சுன்னத் என்ற நியத்தில் தான் தொழுவணும்.
ஏன்னா தஹஜ்ஜுத் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் தஹஜ்ஜுத் ஃபர்லாக இருந்தது. அந்த ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்தை ஃபர்ல் என்று நியத்தில் தொழுதார்கள். ஆனால் நாம் ஃபர்ல் என்று நியத்தில் தொழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல் என்று நியத்தில் தான் தொழுதாங்க, அப்படி தொழுதான் நமக்கு நல்லது அப்படின்னு தொழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல் என்று நியத்தில் தொழுதால் நாம் சுன்னத் என்ற நியத்தில் தான் தொழுக வேண்டும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தஹியாத்தை அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்வார்கள். ஆனால் நாம் சொல்வதோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ரசூல் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி சொன்னார்கள். இப்படி தடுக்கப்பட்ட சுன்னத்தை நாம் எப்படி அறிய வேண்டும், இதை மொத்தமாக எப்படி அறிவது என்பதை நாம் இன்னும் ஆராய வேண்டும் என்று சொன்னால் சஹீஹுல் புகாரியுடைய உருது மொழிபெயர்ப்பு நஸ்ருல் பாரி என்ற கிதாபிலே மம்னூல் இத்திபா பின்பற்றுவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அழகிய தலைப்பை கொண்டு அனைத்து அந்த அது போன்ற நபிகளாரின் அனைத்து செயல்களும் அனைத்து வாழ்வின் நிகழ்வுகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மேற்செய்தி வேண்டும் என்றால் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமாக குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கொள்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆதாரமற்ற ஒரு அசிங்கமான கொள்கையை உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து மட்டும்தான் சுன்னத்தா என்று பார்க்கிற பொழுது கிடையவே கிடையாது. மாறாக நபிகளாரின் சஹாபாக்கள் செய்ததும் சுன்னத்து தான். நபிகளாரின் சஹாபாக்கள் தாபியங்கள் அவர்கள் செய்தும் சுன்னத்து தான். அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தையும் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு என்னங்க ஆதாரம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தி குலஃபா ராஷிதீன் அல் மஹதியின், என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மேலும் நல்வழி காட்டப்பட்ட நேர்வழி காட்டப்பட்ட என்னுடைய சஹாபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது, சஹாபாக்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பொதுவாக சரிங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அவர்களுக்கு தனி சர்டிஃபிகேட்டை தனி அங்கீகாரத்தை சஹாபாக்கள் கொடுத்துருக்கான். இப்போ பொதுவாக இந்த உலகத்தில் நோபல் பரிசு என்று சொல்வார்கள். நோபல் பரிசு எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க, சில பேர் தான் கொடுப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க கொடுத்துட்டா அவர்களை பார்த்து ஆசைப்படுவோம். அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இருப்பார்கள். அவர்களை போன்று நாம் உருவெடுக்க வேண்டும், அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான ஆசை அவர்கள் மீது வைத்திருப்போம். இந்த அகிலத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த நூலாக ஒரு மிகச்சிறந்த கிதாபாக விளங்கக்கூடிய கலாமுல்லாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ரலியல்லாஹு அன்ஹு வரது என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா கூறுவான் ரலியல்லாஹு அன்ஹு வரது என்பதாக. அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள், என்னை அவரை புரிந்து கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது கூடிய நோக்கம் அவர்களுடைய செயல் சரியாக இருந்தது, அவர்களுடைய சொல் சரியாக இருந்தது, அவர்களுடைய அங்கீகாரம் சரியாக இருந்தது. ஆதலால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆன் மூலமாக நமக்கு அங்கீகாரத்தை காட்டுகிறான். அது மட்டும் அல்லாமல் சஹாபாக்களோட சில செயலை நாம் ரசூலை செய்யாமையே சஹாபாக்களோட சில செயலை நாம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணமா முன்பெல்லாம் மஸ்ஜித் நபியோட தொழில் நடக்கும். தொழில் நடக்கும் போது இப்போ நம்ம உதாரணமாக லொஹர் தொழுன்னு வைங்க. லொஹர் தொழுகும் போது இமாம் 2 ரக்காத் விட்டார், இமாம் 2 ரக்காத் முடிச்சுட்டாரு, நான் 3ஆவது ரக்காத்தை போய் ஜாயின் பண்ணுறோம், இமாம் கூட ஜாயின் பண்ணுறோம். ஆனால் முன்பெல்லாம் சஹாபாக்கள் அப்படி தொழுக மாட்டாங்க. இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவது ரக்காத் தொழுதுகிட்டு இருப்பாங்க. 3ஆவது ரக்காத் தொழுதுகிட்டு இருக்கும் போது இந்த 2 ரக்காத்தை விரைவாக முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரக்காயத்தில் இருக்காங்களோ அந்த ரக்காயத்தில் இணைந்து நபிகளாருடன் தொழுகை முடிப்பவர்களாக இருந்தார்கள். அந்த உலகம் தான் இருந்துச்சு. ஒரு நாள் முஆத் என்ன பண்ணாங்க, நபிகளார் எந்த ரக்காயத்தில் இருந்தார்களோ அந்த ரக்காயத்தில் போய் சேர்ந்து நபிகளார் தொழுகையை முடித்த பிறகு மீதமுண்டான ரக்காயத்துக்கு பரிபூர்ணப்படுத்தினாங்க. இப்போ சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு சொல்லா இருக்கே, செய்யாத ஒரு செயலா இருக்கே அப்படின்னு பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, தான் செய்யாத ஒரு செயல், தான் சொல்லாத ஒரு சொல் சஹாபாக்கள் செய்ததற்கு அவர் கொடுக்கின்ற அங்கீகாரத்தை பாருங்கள். இன்னும் முஆத கது சன்னலக்கும் சுன்னத் கதாலிக ஃபஃபூல் என்பதாக இது அபூதாவுதிலே 506வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நிச்சயமாக முஆத் உங்களுக்கு அழகிய நடைமுறையை காட்டிக் கொண்டார், அதையே நீங்கள் பின்பற்றிக்கொள் என்பதாக. ஆக இங்கே நமக்கு தெளிவாக தெரிய வருவது, சஹாபாக்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அன்றைக்கு இருந்து கிட்டத்தட்ட 1400 வருஷமாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு செய்த சீர்திருத்தத்தை நாம் இன்ன வரைக்கும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் பல்லாயிரக்கணக்கான குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை நாம் அகற்றி
நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரம் மட்டும் சுன்னத்து கிடையாது, மாறாக சஹாபாக்கள், தாபியன்கள் இவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் சுன்னத் என்பதை நாம் மக்களுக்கு விவரித்து சீர்திருத்தம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸிற்கும் சுன்னாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்மிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ்.